ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 2 வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, அது என்ன டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அ பவர்ஃபுல் கான்செப்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் that allows programmers to treat code as objects. For example, car object, pencil object, people object. இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நிறையா எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கார் அப்படின்னோடனே நம்ம மைண்டில் என்ன வரும், ஒரு டோர் இருக்கும், 4 டோர் இருக்கும், எத்தனை சீட் எடுங்கிறது அது உள்ள வேரியபிள். அது 4 டோர் இருக்கும், 2 லைட் இருக்கும், ஹார்ன் இருக்கும், ஸ்டியரிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னது கார், அவ்வளோதான். ஸோ உள்ளதை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ உள்ளதில் மறைக்கப்பட்டிருக்கோம், நம்மளுக்கு மேலே உள்ளது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். உள்ள டேட்டா நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. இப்போ நீங்கள் கார் ஓட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி ஓட்டணுங்கிறது தெரியும். அது உள்ளே எப்படி ரன் ஆகுது, பெட்ரோல் எப்படி போகுது, எப்படி ஸ்டீரிங் ஒர்க் ஆகுது, இந்த இன்டீரியர் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ப்ரோக்ராமர்ஸ் யூ நீட் நாட் டு ஒரி அபவுட் ஹவு கோட் இஸ் இம்ப்ளிமெண்டட். தே ஹவ் டு ஜஸ்ட் நோ வாட் இஸ் தஸ். அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, கோடிங் எப்படி இருக்குது என்ன அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. This is especially important when several people are doing a project. Here project refers to the programming with data abstraction. Your group member wouldn't have to read through every line of your code to understand. They can just assume that it does work. ஸோ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்டில் அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த இதை மட்டும் பார்த்துக்குவாங்க. அவங்க ஜஸ்ட் என்ன செய்வாங்க, அதை கால் பண்ணுவாங்க, அவ்வளோதான். சப்போஸ் அவங்க வேலையை விட்டுட்டு போகிறாங்கன்னா இன்னொருத்தர் வராங்க அந்த பொசிஷனுக்கு அப்படின்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே இதை இப்படி இது ஒர்க் ஆகிரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் என்ன செய்வாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட் மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டினா என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது பேர் தான் மாடுலாரிட்டி. மாடியூல்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே, சின்ன சின்ன சப் ப்ரோக்ராமை பண்ணுறது. அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஆனுவல் டே நடத்துகிறீங்கன்னா அன்றைக்கே எல்லாமே நடத்த மாட்டீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயும் அன்றைக்கி நடத்த மாட்டீங்க. எல்லாம் செப்பரேட்டாக நடத்திட்டு அதில் இருக்கிற ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் டான்ஸ் ப்ரோக்ராமோ ஒரு சாங் ப்ரோக்ராம் மட்டும் அன்றைக்கி என்ன செய்வாங்க, வைப்பாங்க. மற்ற ஃபில்ட்ரேட் பண்ணுறதுலாம் மற்ற நாளில் பண்ணுவாங்க. அந்த மற்ற நாளில் பண்ணுற அந்த இதுக்கு பேர் தான் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கிளாஸ் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் ரெப்ரசன்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், ஏடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏடிடினா என்ன, இது வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூ இருக்கும், அதே மாதிரி செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம், 2 இது பண்ணுவோம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஏடிடி ஒன்லி மென்ஷன் வாட் ஆப்ரேஷன் ஆர் டு பி பெர்ஃபார்ம்டு பட் நாட் ஹவு திஸ் ஆப்ரேஷன் வில் பி இம்ப்ளிமெண்டட். என்ன பண்ணணும்னு தான் சொல்ல முடியும், எப்படி பண்ணுங்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை. ஓகே, it does not specify how data will be organized in memory. இப்போ நீங்களே தெரியும், உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சி ட்ரைவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கு வந்து ஒரு விர்ச்சுவலாக வந்து சியில் இருக்குதுன்னு தெரியுமா இல்லையா, அது ஹார்ட் டிஸ்கில் எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் அன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வியூ. ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி எசென்ஷியல் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, அப்படின்னது உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் இல்லை, உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், மறைச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் replicate how we think about the world. For example, when you drive a car, you need to know the engine was built or what kind of material the tire are made of. You just have to know how to turn the wheel and press the gas pedal. Okay, to facilitate data abstraction you need to create 2 type of function, one constructor இன்னொன்று selectors. Okay, constructor are function that built the data abstraction. constructorங்கிறது அது கிரியேட் பண்ணும். selectors are function that retrieve information from the data type. selectors வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு டேட்டா வச்சு என்ன செய்யும், வாங்கி கொடுக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிட்டி அப்படின்ட்டு ஒன்று நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த சிட்டிக்கு வந்து என்ன இருக்கும், பேர் இருக்கும்,
நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க இல்லையா கூகுள் மேப்பில். நம்மளுக்கு தெரிகிறது மேப் அப்படின்னு தெரியும், ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் அது என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது எப்படி தெரியும்? ஸோ அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அப்போது சிட்டி இஸ் ஈக்குவல் டு மேக் சிட்டி நேம் latitude longitude இது எல்லாமே attribute அனுப்பிச்சிடும் கொடுக்குறோம். ஓகே, parameters சொல்லுவோம்ல. சரி, to extract information of a city object you could use functions like get name, get latitude, get longitude. அதுக்கு வந்து சிட்டியில் வந்து இது கொடுக்குறோம். பட் அது எப்படி நடக்கும்? டிஸ்டன்ஸ் சிட்டிக்கும் சிட்டி டூக்கும் தான் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா. LT 1 அதாவது latitude longitude. ஓகே, சிட்டி 1க்கும் சிட்டி 2க்கும். ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸை என்ன பண்ணுறோம், நம்ம ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ longitude becomes a value of get latitude city, அது கால் பண்ணும் இல்லையா. லாங்கிடியூட் 1 வந்து அதே மாதிரி latitude 2 வந்து அதே மாதிரி சிமிலாரிட்டி. ஓகே, ஸோ சிட்டி மேக் சிட்டியில் வந்து இந்த மாதிரி. ஸோ நீங்கள் டயராமெட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணுறோம், அது ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. ஃபங்க்ஷனில் போனோன்னா அது எந்த சிட்டிங்கிறது வந்து அதுக்கப்புறம் நம்ம எந்த சிட்டியும் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அது எங்கே லேண்டிடியூட் இருக்குது லேட்டிடியூட் இருக்குது லாங்கிடியூட் இருக்குன்னு என்ன செய்யும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ செலக்டர் ஆர் நத்திங் பட் த ஃபங்க்ஷன் தட் ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். ஸோ நீங்கள் கெட் நேம் கொடுத்த உடனே கெட்டில் அதில் வந்து என்ன பண்ணோம், அது உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். நீங்கள் கொடுக்குறது என்ன, நீங்கள் எடுக்கிறது என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி பேராமீட்டர் பாஸ் பண்ணிங்க. ஸோ அது கெட் நேம். ஓகே, சென்னைனா சென்னை. ஸோ சென்னையோடைய லேட்டிடியூட் இல்லை, சென்னையோட லாங்கிடியூட் இல்லை. ஓகே, ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூசிங் ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 பார்ட் இருக்குது. ஓகே, இந்த ரேஷனல் நம்பரில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்க்கலாம். ரேஷனல் நம்பர் இஸ் அ ரேஷியோ ஆஃப் இன்டிஜர் அண்ட் ரேஷனல் நம்பர் கன்சிடர் இம்பார்ட்டன்ட் சப் கிளாஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8/3 இல்லைன்னா 19/23 அப்படின்னா நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ரேஷனல் ND அப்படின்னு கொடுக்குறோம், நியூமர் எஸ்ன்னு கொடுக்குறோம், டினாமினேட்டர் ஒய் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஒய் = 8,3 அப்படின்னா 8/3. ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா வந்த உடனே அவுட்புட்டை 2.666 வந்துடுது. ஓகே, ஸோ லிஸ்ட்டு டூப்பிள். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது டு enable us to implement a concrete level of our data abstraction, some language like Python provide a common structure called pair which is made up of list or tuple. Okay, as square bracket or illana normal and the bracket. Okay, power bracket. The first way to implement pair is with the list concept. So list which nama. So list is a constructed by place expression within square bracket separated by commas. அது கமால தான் செப்பரேட் பண்ணிப்போம். Such an expression is called list literal. List can be stored multiple values. நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். Each value can be of any type and can even be another list. ஸோ இன்னொரு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு கூட என்ன செய்யலாம், நம்ம வைக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10,20ன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 10க்கு இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, 20க்கு 1 அப்படின்ட்டு. ஓகே, ஸோ x is equal to first 10,1. in the above example x will become 10 and y become 20. இதோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, ls0 ls1 அப்படின்னு தான் என்னென்னா அசைன் ஆகிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அசைன் ஆகிருக்குது. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் என்னது, வேல்யூ என்னது அப்படி சொல்லி. ஸோ 0க்கு வந்து 10, 1ல் வந்து 20. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது எக்ஸாம் 0ன்னு கொடுக்க போகிறோம், 1ன்னு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். எக்ஸ் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் எப்படி வருது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் சேம் ட்ரிப்புளும் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் வே யூஸிங்
remember pair is common data type that holds two pieces of data. So far we have provided you with two ways of representing the pair data type. First way is list, second one is tuple. So the bracket irukum, comma separated sequence values surrounded with parentheses. Okay. Example the color red, blue, green. Okay. This is same da. Index 0 and 1 okay. Same da, similar da, but the parentheses la closed square bracket is parentheses. So data abstraction in structure ஒரு கேம் கலர் கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிடிக்ட் போட்டு இந்த மாதிரி கலர் கேம் கொடுத்துடலாம், ரெட்டு ப்ளூ க்ரீனு அப்படி சொல்லிட்டு. ஸோ இதில் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா சில இதில் துப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தருடைய டேட்டா வாங்கணும் அப்படின்னா என்னெல்லாம் வாங்குவீங்க. ஸோ அது நம்ம கிளாஸாக என்ன பண்ணிடுறோம், பெர்சன் வச்சிடுறோம். பெர்சனுக்குள்ளே நேமு, லாஸ்ட் நேமு, ஐடி, இமெயில் ஐடி இப்படி நிறைய வச்சுருக்கோம் இல்லையா. நம்ம டேரெக்டாக பர்சன் ஒருத்தையில் தான் கொடுப்போம். ஸோ மிச்சம் எல்லாமே என்ன தன்னாலே கால் ஆகிடும். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்குறோம். கிளாஸ் நேம் என்ன, ஃபங்க்ஷன் பிலாங்ஸ் டு த நியூ டேட்டா டைப், அது கிரியேஷன். கிரியேட் பண்ண உடனே இதெல்லாம் கிரியேட் ஆகிடுது. ஓகே, ஸோ அதோடைய டேப்லேஷன். person 1 is referred to as class or type, while p1 is referred to the object. Okay, call பண்ணும்போது object call பண்றோம். So we can define a class as a bundle data and the function that works on that data. Class ங்கிறது bundle of data தான். Okay, the function ங்கிறது அந்த data மேல work ஆகிறது function, நம்ம அதை கால் பண்றோம். Okay, so இவ்வளோதான் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.